நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் கிராமத்தில், உங்கள் தெருவில், உங்கள் பட்டணத்தில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல மற்றவங்களுக்கு உங்களால் என்ன பிரயோஜனம்? நீங்கள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கீங்களா? சுயநலமாக நான், என் குடும்பம், என் பிஸ்னஸ், எனக்கு வருமானம்னு ஒரு வட்டத்துக்குள்ளே சுயநலமாக வாழுகிறீர்களா? மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இதே தான் சபைக்கு. சபை குறித்து சொல்லும்போது சபை உப்பாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. ஒரு சபை தான் வெளிச்சம் அந்த கிராமத்துக்கு, பட்டணத்துக்கு. இப்போ ஊழியக்காரர்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் சபையினால் அந்த கிராமத்துக்கு என்ன பிரயோஜனம்? உங்கள் சபை அந்த ஊரில் இருக்கிறதுனால அந்த ஊருக்கு என்ன நன்மை? நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்களா? உப்பாக இருக்கிறீங்களா? உங்கள் சபை உப்பாக இருக்குதா? உங்கள் சபை வெளிச்சமாக இருக்குதா? மற்றவங்க அதன் மூலம் சந்தோஷம் அடைகிறாங்களா? இந்த சபை இருக்கிறது நம்ம கிராமத்துக்கு ஆசீர்வாதம் என்று கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் சொல்லுகிறபடி உங்கள் சபை இருக்குதா? உங்களுக்கு காணிக்க, உங்களுக்கு வருமானம், உங்கள் காரியம் இருக்க சபை கிடையாது. சபையினுடைய நோக்கமே நீங்கள் சமுதாயத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். இதை செய்யாவிட்டால் ஆண்டவர் கேட்பார், நான் ஏன் உன்னை ஆசீர்வதிக்கணும்?